ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தில் எடுத்து வைக்கிற சில காரியங்களை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிகளில் மிகவும் அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளிலே நன்றாய் படிப்பாளி என்று சொன்னால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை சொல்லலாம். தீர்க்க தரிசன புத்தகங்களிலே முதலாவது புத்தகமாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் வருகிறது. ஆனால் முதலில் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா ஓபதியா என்கிற தீர்க்கதரிசி. அதாவது இஸ்ரவேலருடைய ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அடுத்தடுத்து ராஜாக்கள் வந்த காலங்களிலே எலியா, எலிசா போன்றவர்களுடைய காலங்கள் கடந்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களே முக்கியமானவர் ஓபதியா என்றால், வேதத்தின்படி ஓபதியா தீர்க்க தரிசன புத்தகம் தான் முன்னாடி வந்திருக்கணும். ஆனால் ஓபதியா தீர்க்க தரிசனம் பின்னாடி போய் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை முன்னாடி எழுதி வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷ புத்தகம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய எழுத்து நடை, மொழி நடை மிகவும் தேறினவர் எழுதினது போல எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஒரு பகுதியை பழைய ஏற்பாடு என்றும் இரண்டாவது பகுதியை புதிய ஏற்பாடு என்றும் பிரிக்கலாம். முதலில் இருக்கிற 66 புத்தகங்கள்ல 39 புத்தகத்தை பிரித்தால் பழைய ஏற்பாடுடைய கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள் போன்றவைகளை ஏசாயா தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகிறதை போல அது இருக்கும். இரண்டாவது பகுதியை பார்த்தால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புத்தகங்களை சுட்டி காட்டுகிறது போல இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள், இயேசு கிறிஸ்துடைய நித்திய வாழ்வு போன்ற காரியங்களை குறித்ததான ஒரு சுவிசேஷ புத்தகங்களைப் போல அவைகள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு வேதாகமத்தில் எல்லாவற்றையும் விட ஒரு சிறப்பு இருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். ஏசாயா என்றால் என் கர்த்தர் என் இரட்சகர், கர்த்தரனை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இந்த ஏசாயா என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில ஏசாயாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது, வழக்கம் என்று சொல்லுகிறார்கள். இவர் தன்னுடைய காலகட்டங்களில அதிகமான தீர்க்க தரிசனங்களை உரைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசங்களையும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டிப்பையும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். இந்த ஏசாயா யாருடைய காலகட்டங்களில் வாழ்கிறார் என்றால், கிட்டத்தட்ட 4 ராஜாக்களுடைய காலகட்டங்களில் ஏசாயா வாழ்ந்ததாக நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா. எத்தனை ராஜாக்களுடைய காலம்? உசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா. உசியா நல்ல ராஜா, யோதாம் நல்ல ராஜா, ஆகாஷ் கொஞ்சம் சரியில்லாதவன், எசேக்கியா ஆண்டவர் பிரியமான ராஜா. இந்த ராஜாக்குடைய காலகட்டங்களில் எல்லாம் இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த ராஜாக்குடைய காலகட்டம் கிட்டத்தட்ட 113 ஆண்டுகள் இந்த 4 ராஜாக்களும் சேர்ந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்த காலங்களை குறிக்கிறது. ஆனால் இந்த 113 ஆண்டு காலகட்டங்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசி மட்டும் 70 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். 70 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இவருடைய தீர்க்க தரிசனம் உரைக்கிற இந்த காலகட்டங்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசி 2 காலகட்டங்களில் 2 சம்பவங்கள் நடக்கிறது நீங்க பார்க்க முடியும். முதலாவது சம்பவம் என்ன? அசீரிய ராஜாவுடைய சிறைபிடிப்பு.
அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவை, எருசலேமை முற்றுகை போட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அதிகமாக யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால் யூத ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு அல்ல. இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு அல்ல. நீங்க கவனிச்சா நீங்கள் தெரியும், யூத ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இரண்டாவது, இவருடைய காலகட்டத்துல தான் பாபிலோனிய சிறைபிடிப்பு நடந்தது. 2 சிறைபிடிப்பு, ஒன்று அசீரியருடைய சிறைபிடிப்பு, 2 பாபிலோனுடைய சிறைபிடிப்பு. இந்த 2 இவருடைய காலகட்டங்கள்ல நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். இந்த ஏசாயாவுடைய மரணம் ஒரு தூக்கு தண்டனை. இன்னும் சொல்ல போனா வாளால் அறுப்புண்டு கொல்லப்பட்டார். இவரை கொல்லுவதற்கு உத்தரவிட்டது யார் என்றால் மனாசே என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா. அவன் இந்த ஏசாயாவை தனக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், தனக்கு விரோதமாய் பேசுகிறார் என்று சொல்லி அவரை கொல்லுவதற்கு உத்தரவிட்டான். அவரை வாளால் அறுத்து போட்டார்கள். ஏசாயா வாளால் அறுப்புண்டார் என்பதை நினைவுபடுத்தி தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்திற்காக வாளால் அறுப்புண்டார்கள் என்கிற வார்த்தையை அங்கே நாம் படிக்க முடியும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அசீரியர்களை குறித்து 8ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அசீரியர்களை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நேரம் நீங்க நல்லா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருங்க, தூங்கிடாதீங்க யாரும், சரியா? கொஞ்ச நேரம் கவனிக்கணும். அப்ப யூதாவுக்குள் நடக்கிற காரியத்தை, யூதாவில் சம்பவிக்கிற விஷயத்தை, அசீரியர்கள் யூதாவுக்குள் வந்த விஷயத்தை எப்படி அவர் எழுதுகிறார்? யூதாவுக்குள் ஒரு ஜல பிரவாகம் போல அசீரியர்கள் வந்ததை அங்கே அவர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த 8வது வசனத்தை மறுபடியும் பார்க்கலாமா? அதுல அழகான ஒரு வார்த்தை இருக்கும், யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து. கவனிக்கணும், பிரவாகித்து கடந்துன்னா என்ன அர்த்தம்? அசீரியர்களை இங்கு 2 ஓமைகள்ல சொல்றார். ஒன்னு என்ன, அவன் ஆற்று நீரை போல வருகிறான். இரண்டாவது, அவன் ஒரு பறவை போல செட்டை விரித்து வருகிறான். யூதாவின் மேல எப்படி வருகிறான்? ஆற்று நீரை போல வருகிறான். ஆற்று நீர் போக வேண்டிய பாதையில் ஆற்றிலே போக வேண்டும். ஆனால் ஆற்று தண்ணீர் இப்பொழுது என்ன ஆவதுதான்? பொங்கி பிரவாகித்து எங்க வருதான்? யூதாவுக்குள்ள வருது. எங்க வருது? எருசலேமுக்குள்ள வருது. அப்படின்னா உக்கிரமானது கோபத்தோடு, எனக்கு அடிபணியாத நாடுகள் இல்லை, எனக்கு கட்டுப்படாத நாடுகள் இல்லை, நான் அளக்காத நாடுகள் இல்லை என்று சொல்லி பொங்கி எழுந்து அசீரிய ராஜா எழும்பி வருகிறான். பின்னாடி அவன் எப்படி வரான் அப்படின்னா, ஒரு செட்டை விரித்து வருகிற பறவை போல இந்த அசீரிய ராஜா வருகிறான். அவன் இந்த தேசத்தை தன்னுடைய செட்டை கொண்டு மூட நினைக்கிறான். தன்னுடைய செட்டைகளுக்குள் வைத்து இந்த தேசத்தை சிறைபிடித்துக் கொண்டு போக வந்திருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய தீர்க்க தரிசன உரையை ஆரம்பிக்கிற போது அழகாய் சொல்லுகிறாரு, வெள்ளம் போல வருகிறான், பிரவாகித்து வருகிறான். அது எது மட்டும் வந்திருக்கிறான் என்றால் யூதாவுடைய கழுத்து மட்டும் வந்திருக்கிறான். எது மட்டும் வந்திருக்கான்? இந்த கழுத்து மட்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் எசேக்கியா சொல்லும்போது சொல்றாரு, பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, பிறவோ பலன் இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த அசீரியா ராஜாவுடைய காலகட்டத்தை சொல்லித்தான் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப கழுத்து மட்டும் வந்த பிரச்சனை, கழுத்து மட்டும் வந்துருச்சு. தண்ணி கழுத்து மட்டும் வந்து விட்டால் இப்பொழுது இந்த தண்ணி இவர்களை முங்கி மூழ்கடித்து இவர்களை அழித்து போடும், இல்லது இந்த ஆற்று பிரவாகத்தில் இவர்களை வாரிக்கொண்டு போய்விடும் என்று எண்ணி பயப்படுகிற நேரத்தில் தான் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ரொம்ப அழகா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வந்திருக்கிற வெள்ளம் பரவாயில்ல, அவருடைய செட்டைகளின் விரிவு அந்த தேசத்தின் விசாலத்தை மூடக்கூடிய அளவில் வந்திருக்கிறது, பரவாயில்ல. 9ஆம் வசனத்தில் அழகா சொல்லுவாரு, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகி நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள், இடை கட்டிக் கொள்ளுங்கள், முறிந்தோடி போவீர்கள். கவனிக்கணும், அவர் சொல்றார் பாருங்க, கழுத்து மட்டும் வந்திருக்கிறது வெள்ளம், இந்த வெள்ளம் எங்களை வாரிக்கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கிறது என்று பயப்படுகிற போது தீர்க்கதரிசி எதிராய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்.
அவன் சனகரிப்பா இருக்கட்டும், அவன் மத்த ராஜாவா இருக்கட்டும், ஒரு கர்த்தருடைய தேசத்து மேல வந்து படையெடுத்து கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெள்ளம் என்று வருகிற போதே பிரச்சனைகளையும், பிரவாகித்து வருகிற வெள்ளம் என்பது தாங்க முடியாத பிரச்சனைகளையும் காண்பிக்கிறது தான் இதனுடைய பொருள். அப்ப இந்த அசீரிய ராஜா மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்தான். எத்தனை ஆண்டுகள் இந்த தேசத்தை அவன் அடக்கி வைக்க நினைத்தான் அல்லது முற்றுகை போட்டிருந்தான் என்றால் 3 ஆண்டுகள் இந்த தேசத்தை முற்றுகை போட்டிருந்தான். உள்ளே தண்ணி வரவில்லை, உள்ளே வேண்டிய பொருட்கள் வரவில்லை, பஞ்சம் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. சாவுக்கும் வாழ்வுக்கும் இடையில் போராட்டம் நடக்கிறது. தன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அங்கலாய்க்கிற நேரம் இவர் தீர்க்க தரிசனம் உரைத்து ஒரு தைரியத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், வாழ்க்கையின் சில பிரச்சனைகள் கழுத்து மட்டும் வந்திருக்கலாம். கவனிங்க, வாழ்க்கையின் சில பிரச்சனைகள் கழுத்து மட்டும் வந்திருக்கலாம். நீங்க நினைக்கலாம், கழுத்தளவு வந்த தண்ணீர் இனி கொஞ்ச தூரம் தானே, மூழ்கடித்து விடுவதற்கு எவ்வளவு நாள் செல்லும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால், ஆண்டவர் இந்த காலையில் நம்மை பார்த்து ஒரு தைரியப்படுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார். கழுத்து மட்டும்தான் வரும், அதற்கு மேல் உனக்கு வராது. தைரியமாக நாம் அமர்ந்திருக்கலாம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அதைத்தான் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் புரண்டு போகிறது, அந்த ஆத்துமாவை வாரிக்கொள்ள நினைக்கிறது. அதே போல வெள்ளங்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஜீவனை அழித்து போட நினைக்கிறது. அதைத்தான் தாவீது சொல்லும்போது, துச்சன்ன பிரவாகம் எனக்கு எதிராய் எழும்பி வந்திருக்கிறது. இன்றைக்கு காலையில் நான் சொல்லுவேன், வெள்ளம் போல சத்துரு உங்களுக்கு எதிராய் வந்து உங்களுடைய ஆத்துமாக்களை வாரிக்கொள்ள நினைத்தாலும் பயப்படாதீங்க. இரண்டாவது, துச்சன்ன பிரவாகம் உங்களுக்கு எதிராய் வந்து உங்களை வாரிக்கொள்ள நினைத்தாலும் பயப்படாதீங்க. துச்சன்ன பிரவாகம் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரணம் உங்களை சூழ்ந்து உங்களை வாரிக்கொண்டு போக மரணத்தின் காரியங்கள் நடந்தாலும் பயப்படாதீங்க. தேவனுடைய அனுமதி இல்லாமல் மரணம் கூட நம்மை தொட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவனுடைய அனுமதி இல்லாமல், பெர்மிஷன் இல்லாமல் மரணம் கூட நம்மை தொட முடியாது. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஜனங்கள் எல்லாரும் கூடி வெள்ளம் போல கூடி உங்களுக்கு விரோதமாக துர் ஆலோசனைகளை பிணைத்து உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போட எழும்பி வரலாம், ஆனாலும் பயப்படாதீங்க. மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், எகிப்தியர்கள் பிரவாகம் போல எழும்பி உன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட வரலாம், ஆனாலும் பயப்படாதீங்க. எத்தனை வெள்ளம் புரண்டு வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும், இங்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கழுத்து மட்டும் வந்திருக்கிறது. சில காரியங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கழுத்து மட்டும் பிரச்சனை, கழுத்து நெரிக்கப்படுவது போல, இதற்கு மேல தப்ப முடியாது, இதற்கு மேல நிற்க முடியாது, இதற்கு மேல பிழைக்க முடியாது, இதற்கு மேல வாழ முடியாது, என் பிரச்சனை என்னை நெருக்குகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் உட்கார்ந்திருந்தால், இன்றைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், எத்தனையோ எதிரான சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வந்து நின்றாலும் நாம் பயப்படக்கூடாது. நல்லா சொல்லுங்க, நாம் பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, 10வது வசனத்தில் அதுக்கு ஒரு பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? ஆலோசனை செய்யுங்கள். அது அபத்தமாக, எப்பா எங்களை சுத்தி நின்று எங்களை அழிப்பதற்கும், எங்களை வீழ்த்துவதற்கும், எங்களுக்கு எதிரான காரியங்களை செய்யறதுக்கும் ஆலோசனை பண்ணு. நீ ராப்பகல ஆலோசனை பண்ணினாலும் பரவாயில்ல, மாதக்கணக்கில் ஆலோசனை பண்ணினாலும் பரவாயில்ல, ஆலோசனைகளையும் திட்டங்களையும் எண்ணங்களையும் இல்லாமல் போக செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல கையவியத்தை ஒரு வார்த்தை சொல்லலாமா? வெள்ளங்கள் எங்கள் கழுத்து மட்டும் வரலாம், அசீரியனுடைய சிறகுகள் எங்களுடைய தேசத்தின் விசாலத்தை, என்னுடைய குடும்பத்தை மூடலாம், ஆனாலும் பயப்பட மாட்டோம். ஏன் பயப்பட மாட்டோம்? ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனிங்கள், என்னன்னாலும் பேசு. எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாடி நின்று என்னெல்லாம் பேசினாங்க, என்னன்னாலும் பேசு, அது நிற்காது. ஏன் நிற்காதுன்னா, ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவன் எங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தை எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஏத்துக்குருவீங்க? தேவன் எங்களோடு இருக்கிறார்.
இந்த 24ஆம் தேதி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவன் எங்களோடு இருக்கிறார். பெரும் சேனையைப் போல எழும்பி வந்திருக்கிற வெள்ளம் போன்ற அசீரியர்கள் உங்கள் கழுத்து மட்டும் வந்து நிற்கலாம். அவருடைய செட்டைகளின் விரிவு உடைய தேசத்தை, குடும்பத்தை மூடி இருக்கலாம். எல்லோரும் பார்க்கும்போது சொல்லலாம், ஓ இந்த தண்ணீர் இப்பொழுது இவர்களை வாரி கொண்டு போக போகிறது, இவர்களை அடித்துக் கொண்டு போய் மரண கடலில் போட போகிறது, இவர்களை அடித்துக் கொண்டு போய் இவருடைய வாழ்க்கை முழுவது இல் பொருளாக்க என்று உங்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஏராளம் இருக்கலாம். இந்த செட்டை விரித்திருக்கிற கழுகு போன்ற பறவை உங்களை தூக்கி கொண்டு தன் தேசத்தில் கொண்டு போய் வைத்து விட போகிறது என்று உங்களை குறித்து சொல்லப்படலாம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிற, எத்தனை பேர் உங்களுக்கு எதிராய் கூடி நின்று உங்களை எப்படி அழிப்பது, உங்களை எப்படி தூக்கி கொண்டு போவது, எப்படி உங்களுடைய தேசத்தை இல்பொருளாக்குவது, எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை இல்பொருளாக்குவது என்று ஆலோசனை செய்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக நின்று வசனித்து பேசினாலோ, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க, ஏனென்றால் எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு காலையில இதத்தான் நைட்டு ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு, ஏன் கூட இருக்கிறாரு, எப்படி இருப்பாரு, எவ்வளவு நாளுக்கு இருப்பார்னா, ஒரு வார்த்தை இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாளும் நான் உங்களோடு இருப்பேன். கொஞ்ச காலம் இருந்து விட்டு போகிறவர் அல்ல, கொஞ்ச காலம் பார்த்து விட்டு போகிறவர் அல்ல. அவர் சொல்றார், உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாள் நான் உங்களோடு இருப்பேன். ஆகவே பயப்படாதீங்க, கழுத்து மட்டும் வெள்ளம் வந்து விட்டது, இப்பொழுது மூழ்க போகிறேன், என்னை அது வாரிக்கொண்டு போக போகிறது என்று நீங்கள் நினைத்தால், ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனைகள் கழுத்து மட்டும்தான் வரும், அதை மீறி வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? கழுத்து மட்டும்தான் வரும். எத்தனை பேர் கழுத்து மட்டும் வந்தா போதும், அதுக்கு மேல என்ன செய்யலாம்? ஏன்னா ஜீவனை பாதுகாக்கிற ஐம்புலன் எங்கதான் இருக்கு? எல்லாம் சொல்லுங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் பத்திரமா ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார். தைரியமா இருங்க. கழுத்து மட்டும் வந்த பிரச்சனைகள் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் நினைச்சாலும், இந்த பிரவாகங்கள் உங்களை அள்ளி கொண்டு போகாதபடி கர்த்தர் காக்க உங்களோடு இருக்கிறாரா? அந்த வசனத்துல இன்னொரு வார்த்தை இருக்கும், அதை நல்லா படிங்க. 8வது வசனத்தை, ஏன் யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார், இம்மானுவேலே. கவனிங்க, 10வது வசனத்துல தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 8வது வசனத்துல முன்னமே சொல்றாரு இம்மானுவேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மானுவேலேன்னு என்ன அர்த்தம்? ஒரு இம்மானுவேல் இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார். தேவனாய் இருந்தவர், தேவனாய் இருக்கிறவர், தேவனாய் வருகிறவர், அவர் இப்ப எப்படி வந்திருக்கிறாரா? இம்மானுவேலாய் வந்திருக்கிறார். யாருக்காக வந்திருக்கிறார்? எனக்காக வந்திருக்கிறார். யாருக்காக வந்திருக்கிறார்? நமக்காக வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறார்? சத்துரு வெள்ளம் போல் பிரவாகித்து கழுத்து மட்டும் ஏறி வருகிறார். இந்த ஜனத்தை அவன் வாரிக்கொள்ள நினைக்கிறார். அது நடக்க கூடாதபடி தடுக்கிற ஒரு இம்மானுவேல் அங்கே இருந்தார் என்றால், இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற சிலரோடு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஓ, கழுத்து மட்டும் பிரச்சனைகள், நெரித்து போடக்கூடிய பிரச்சனைகள், வாரிக்கொண்டு போகக்கூடிய பிரச்சனைகள், மரணத்தின் வாசல்களை சந்தித்த நிர்பந்தங்கள் போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு இம்மானுவேலராய் நான் உங்கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைந்து இருக்கிற கர்த்தராய் உங்கூட இருக்கிறேன். நான் உங்கூட இருக்கிறது வரைக்கும் ஒரு வார்த்தை தைரியமா சொல்ல முடியும், நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதே இல்லை. நான் உன்னோடு இருக்கிறது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்ல முடியும், நீ அக்னியில் நடந்தாலும் அவைகள் உன்பேரில் பற்றாதிருக்கும். ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் ஆணித்தரமாய் பேசுகிறார்.
ரொம்ப பேர் சொல்லலாம், என் கூட யாரும் இல்லை, என் கூட யார் இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன, என் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார், என் கர்த்தர் என் ஜீவனை பாதுகாக்கிறவர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் சத்துருக்களுக்கு விலக்கி ரட்சிக்கிறவர், கர்த்தர் என் குடும்பத்தை பாதுகாக்கிறவர், கர்த்தர் என் எதிர்காலத்திற்கு வேண்டிய காரியங்களை செய்கிறவர். இப்ப ஒரு வார்த்தை சொல்லணும், இம்மானுவேலராய் தேவன் நம்மோடு இருந்தால் வாழ்க்கையில என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்னு ஒரு 3 காரியங்களை வேகமா சொல்லிட்டு நான் முடிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாமா? வாசிங்களேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனாள். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? யாரோடு இராமல் போனாள்? அப்ப யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன இருக்கு? என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இப்ப அவர் என் கூட இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? யாக்கோபு போய் 20 ஆண்டுகள் ஆடுகள் மேய்த்து அந்த இடத்துல வேலை செய்து துன்பங்களை அனுபவித்து பகலில் வெயில் இரவில் நிலவு பட்சித்து போட்ட நிலையில் வாழ்ந்த அவர் இப்ப ஒரு வார்த்தை சொல்றார். வா ஆமா, நான் கிளம்பி வந்துட்டேன்னு மட்டும் என்ன சொல்லாதீங்க. வந்த காரணம் தான், என் தேவனாகி கர்த்தர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா என்னை வெறுமையா அனுப்பியிருப்பேன். என் கூட கர்த்தர் இருந்ததுனால இன்னைக்கு இதெல்லாம் உடையவனா இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறேன். இப்ப என்னுடைய பொருள் என்ன? கர்த்தர் என் கூட இருந்தா, எத்தனை சத்துருக்கள் நமக்கு எதிரா இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தா, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் செய்தாலும், கர்த்தர் உங்க கூட இருந்தா, சத்துருக்களுடைய எதிர்காலத்தை தடுக்கக்கூடிய திட்டங்களை தங்களுடைய மனதில் வைத்திருந்தாலும், ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்தா உன்னை வெறுமையாய் அனுப்பவே மாட்டேன். இந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க? கவனிங்க நல்ல ஒரு வார்த்தைய. லாபானுடைய வீட்டுல இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காரு, லாபானுடைய வீட்டுல இவ்வளவு நாள் இருந்திருக்காரு. இவன் அனுப்பப்படும் போது எல்லா காரியங்களும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். ஆனால் அவன் கொடுக்க மனமில்லை என்பதை தேவன் என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். ஏன்னா ஒருவருடைய மனது யாருக்கு தெரியும்? அவருடைய இருதயம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற மனிதனுடைய இருதயம் நமக்கு தெரியாது. அவருடைய மனசு சொல்ல வெளியில இவனுக்கு ஏதாவது செய்யணும் போல அவருடைய மனசு சொல்லுது போல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படியே மனசுக்குள்ள நினைப்பாங்க, நீ வேலை செய்ய, கொஞ்ச நாள் இரு, இப்படியே இரு, உன்னை இங்கேயே வைத்து இதே காலகட்டத்தில் இதே நாட்கள்லயே இப்படியே உன் குடும்பத்தை வாழ்க்கையை நடத்துறதுக்குரிய சூழலை மட்டும் நான் வைத்திருப்பேனே ஒழிய நீ முன்னேறுவதற்கோ வாழ்க்கையில நன்மைகளை பெறுவதற்கோ எந்த வாய்ப்புகளையும் திறந்து கொடுக்க மாட்டேன் என்று லாபான் தன் இருதயத்தில் நினைத்திருந்த நினைவுகளை அறிந்த ஆண்டவர் லாபானுக்கு பக்கத்திலேயே யாக்கோபை வைத்திருந்தால் சரிப்படாது என்று நினைத்த ஆண்டவர் லாபானை விட்டு பிரித்து தூரமாய் கொண்டு போனார். தூரமாய் கொண்டு போன போது அவனுக்கு சிறுமை இருந்தது, தூரமாய் கொண்டு போன போது அவனுக்கு கஷ்டம் இருந்தது. அவன் கடினமாய் உழைக்கிறான், கடினமாய் பாடுபடுகிறான், துன்பங்களை அனுபவிக்கிறான். அவன் இழப்புகளை ஈடுகட்ட வேண்டிய நிலை இருந்தது, அவனுக்கு எல்லா காரியங்களையும் கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது. இத்தனை சிரமங்களும் இத்தனை துன்பங்களும் இத்தனை பாடுகளும் இத்தனை உபத்திரவங்களும் தன் வாழ்க்கையில் இருந்த போதோ இந்த யாக்கோபு நாளுக்கு நாள் பெருகி 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 லாபான் கொடுக்காத காரியங்கள், லாபான் செய்யாத காரியங்களை கர்த்தர் கொடுத்த போது ஒரு நாள் இதே யாக்கோபு புறப்படுகிறான். புறப்பட்டு வெளியே வரும்போது அவன் கொஞ்சம் எல்லாரையும் வரிசையா நிறுத்தி பார்க்கிறான். அங்கே பார்க்கிறான் லேயாளுடைய பிள்ளைகள், ராயலுடைய பிள்ளைகள். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் அப்படியே வரிசையா கீழையாத்து மலையில அப்படியே வரிசையா நிக்குது பாருங்க. இந்த யாக்கோபு கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கிறான். யாரா இதெல்லாம் கொடுத்தது, யாரா இதெல்லாம் செய்தது? நான் எங்க அப்பா வீட்டுல இருந்து வரும்போது வெறுமையா போனேன்,
கோளுங்கையுமா போனேன், ஒண்ணுமில்லாம போனேன். மாமா வீட்டுக்கு போனாலாவது மாமா நம்மளை நல்லா வைப்பாரு, நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப மாமனாரும் ஒண்ணும் கொடுக்கல, மாமனாரும் வெறுமையாக்கி விட நினைத்த போது ஆண்டவர் பார்க்கிறாரு, தகப்பன் கொடுக்கல, மாமா கொடுக்கல, ஆனா அவர் சொல்றாரு, நான் உனக்கு தருவேன் யாக்கோபே, நான் உனக்கு தருவேன். இங்க இருக்கிற சிலரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தையை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை மனிதர்களால் கொடுக்கப்படாத சில நன்மைகளுக்காக நீங்கள் ஏங்கி நிற்கலாம், மனிதர்களால் தரப்படாத சில நன்மைகளுக்காக நீங்கள் ஏங்கி நிற்கலாம். உறவுகளிடந்து வராதா, உறவுகளிடந்து இது கிடைக்காதா, தகப்பன் வீட்டிலிருந்து வராதா, தாய் வீட்டிலிருந்து வராதா, மாமன் வீட்டிலிருந்து வராதா என்று எண்ணி எதிர்பார்க்கிற போது சில நேரம் அவர்கள் எல்லோருமே உங்களை வெறுமையாய் விட நினைக்கிற காலத்தில், வெறுமையாய் அனுப்ப நினைக்கிற காலத்தில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுமையை அனுப்ப மாட்டேன். ஏனென்றால் நீ மனிதனோடு இருந்து வெறுமனை அனுப்பிட்டால் மனிதர்கள் அப்படி செய்வார்கள் என்று உலகம் சொல்லிவிட்டு போகும். ஒரு தேவனாகிய கர்த்தர் நான் உங்கூட இருந்து உன்னை வெறுமனை அனுப்பினால் உலகம் என்ன சொல்லும், உலகம் என்ன பேசும், அவன் கர்த்தர் கூட அவனை ஆசீர்வதிக்கலையே என்று பேசும் அல்லவா. ஆகவே இன்றைக்கு நான் உனக்கு ஒன்றை செய்ய விரும்புகிறேன். 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் அந்த ராகேலுக்காக மேய்த்தார். ராகேல் கிடைக்காததினால் லேயாள் கிடைக்கிறார். லேயாளுக்கு பதிலாக மறுபடி 7 ஆண்டுகள் ராகேலுக்காக மேய்க்கிறார். அப்ப 7 14 ஆண்டு போக மீதம் இருக்கிற 6 ஆண்டுகள் கிட்டத்தட்ட லாபானுடைய 6 ஆண்டுகளுக்குள் அவனுக்கு கிடைத்த நன்மைகள் தான் ஆசீர்வாதங்கள் தான் மிக பெரியது. எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாரு சொல்லுங்க, எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாரு? கொஞ்சம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. குறுகிய காலம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. காலங்களை நீங்க ஒரு நாள் நினைத்து, காலங்கள் கடந்து போகுது, நல் வாழ்க்கை கிடைக்கவில்லை, காலங்கள் கடந்து போகுது, மேன்மை அடைய முடியவில்லை, காலங்கள் கடந்து போகிறது, வரவேண்டிய நன்மைகள் வரவில்லை, காலங்கள் கடந்து போகிறது, கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை, வயது முதிர்ந்து போகிறது, இனியாய் கிடைக்கப் போகிறது என்று நினைக்காதீர்கள். சொற்ப நாட்களில், குறுகிய காலத்தில் கர்த்தரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். சொற்ப நாட்களில், குறுகிய காலத்தில் நீங்கள் எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, லாபான் வெறுமையாய் அனுப்பினால் நாம் இவனை வெறுமையா அனுப்ப முடியாது. ஒருவேளை ஏசாய் இவனை பார்த்தால் போனது போலவே வந்திருக்கிறான் என்று சொல்லிவிடுவார். கர்த்தராகிய தேவன் நான் இவனோடு இருக்கிறது உண்மையானால் இவனை நான் வெறுமனை அனுப்ப மாட்டேன் என்று அவனை நிறைத்து அனுப்ப கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தால், கர்த்தர் உங்களோடு இருந்தால், இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கவே இருக்காது சிஸ்டர். உங்க குடும்பம் வெறுமனே இருக்கவே இருக்காது சிஸ்டர். நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறுவீர்கள். நல்ல கையை உயர்த்தி ஒரு தடவை ஆமென் சொல்லுங்க. ஒரு திக்கம் நெருக்கம் இருக்கிறது, ஒரு திக்கம் கழுத்து மட்டும் வெள்ளம் புரண்டு வந்திருக்கிறது. அசீரியன் தன் சிறகுகளை விரித்து அள்ளி வாரிக்கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கும் போது அங்கே ஒரு இம்மானுவேல் இருக்கிறார், அங்கே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இரவும் பகலும் என்னை விட்டு விலகாதவராய் என்னோடு இருந்து அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருப்பது உண்மையானால் உன்னை இந்த தேசத்தில் வெறுமனே வைக்க மாட்டேன், வெறுமனே விடமாட்டேன். எல்லாம் உடைய நிறைவுள்ள பாக்கியமுள்ள மனிதர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறது நிச்சயம். கையை உயர்த்தி ஆமென் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வேலையில, உங்களுடைய எதிர்காலத்தில் இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தை சொல்ல முடியும். வெறுமையான வாழ்க்கை, வெறுமையான ஜீவியம் போல உடைய வாழ்க்கை தெரியலாம், உடைய ஆரம்ப வெறுமை போல தெரியலாம். எனக்கு தெரிந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், என் ஆண்டவர் ஒரு நாளும் வெறுமையாய் இருக்கிறதை அனுமதிக்கிறவரே அல்ல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலே வேலை செய்தார்கள். எகிப்திலே வேலை செய்கிற போது 400 ஆண்டுகளும் சிறுமை, 400 ஆண்டுகளும் கொடிய உபத்திரவம், 400 ஆண்டுகளும் வேதனை. ஆனால் எகிப்தை விட்டு வரும்போது எப்படி புறப்பட்டார்கள் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் அவங்களை வெறுமையா கொண்டு வரல, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அழகான வார்த்தை பார்த்தீங்களா? எப்படி? வெள்ளியோடும் பொன்னோடும். நீங்க நினைக்கலாம், ஆசரிப்பு கூடாரம் செய்வதற்கு எவ்வளவு தங்கம் செலவழித்தார்கள் என்றால் ஒரு கணக்கீடு சொல்லுகிறது, 1000 கிலோ தங்கத்தை செலவு செய்திருக்கிறார்கள். எத்தனை கிலோ? பொன் என்று வாசிக்கிறோம்.
1000 கிலோ பொன் செலவு செய்திருக்கிறார் என்றால் 6 லட்சம் மனிதர்களிடத்தில் இருந்த அந்த வெள்ளியுடைமை பொன்னுடைமைகளை வாங்குகிற போது கிடைத்ததுதான். அப்படின்னா 1000 கணக்குல கிலோ கணக்குல கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறாரா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில ஆண்டவர் என்னை வெறுமனே இந்த பூமியில வாழ விட மாட்டார். சொல்லுங்களேன், என்னை கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கலாம். பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரலாம், கழுத்து மட்டும் பிரச்சனைகள் நெருக்கி வரலாம், தப்பிக்க முடியாது, இனி பிழைக்க வாய்ப்பில்லை, இனி அவ்வளவுதான், நாம் சிறைபிடிக்கப்பட போகிறோம், நாம் நிர்மூலமாக போகிறோம் என்று நினைக்கிற போது அவர் சொல்றாரு, கழுத்து மட்டும்தான் வரும், எல்லை மீறி வர கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். திரும்பவும் சொல்றாரு, உன்னை நிறைவாக்காமல் விடவும் மாட்டார். வனாந்தரத்துல வந்த ஜனத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்றாரு, போகும்போது அவர்களை வெறுமனே போக விட முடியாது, வெறுமனே அனுப்ப முடியாது, அவர்களை நிரப்பித்தான் அனுப்ப முடியும். வார்த்தையினால் நிறைத்து அனுப்பினார், வயிற்றையும் அவர்களை நிரப்பி அனுப்பினார் என்றால் இன்னைக்கு காலையில இந்த இடத்துல இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரை நம்பி வந்திருக்கீங்கல்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நீங்க நம்புறீங்கல்ல? எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட இருக்கிறார், என் உணர்வுகள் அதை சொல்லுகிறது, என் கூட இருக்கிறார், என்னுடைய மனசாட்சி அதை சொல்லுகிறது, என் கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிறேன், ருசிக்கிறேன் என்றால் ஆண்டுடைய நாமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த பூமியில் இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை வெறுமனே விடமாட்டார், வெறுமனே விடமாட்டார். ஆவிக்குரிய நன்மைகளால் உங்களை நிரப்ப கர்த்தர் உண்மையுள்ளவர். சாரீரிக ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்ப உண்மையுள்ளவர். பௌதிகமான நன்மைகளை கொடுத்து உங்களை நிரப்ப கர்த்தர் உண்மையுள்ளவர். எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்களை தேவன் கூட வரும்போது வெறுமனை அனுப்பவில்லை என்றால், யாக்கோபை கர்த்தர் வெறுமனை அனுப்பவில்லை என்றால், உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரும் நம்மளை வெறுமனே விடமாட்டார். இன்னைக்கு காலையில் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல தோன்றுகிறது, இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது நீங்கள் வெறுமனே போக போகிறதில்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதை விட, அதை விட உங்களுக்குரிய ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை எல்லா விதமான நன்மையினால நிரப்பி நடத்த போகிறார். விசுவாசம் உள்ளவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இந்த 24ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம் எனக்குள் சம்பவிக்கிறது. சுற்றிலும் அசீரியர்கள் இருக்கலாம், சுற்றிலும் நெருக்குகிறவர்கள் இருக்கலாம், சுற்றிலும் ஆலோசனை செய்கிறவர்கள் இருக்கலாம், சுற்றிலும் என்னை கெடுக்க நினைக்கிறவர்கள் இருக்கலாம், சுற்றிலும் என்னை அழிக்க நினைக்கிறவர்கள் இருக்கலாம், சுற்றிலும் என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தடுப்ப நினைப்பவர்கள் இருக்கலாம். என்னை சுற்றிலும் 1000 காரியங்கள் எனக்கு எதிராய் பேசப்பட்டாலும் என் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை வெறுமனே அனுப்ப மாட்டார். ஒருவேளை நான் வந்தது வேணா வெறுமையா இருக்கலாம், நான் திரும்பும் போது வெறுமனே போக மாட்டேன். நான் நிறைவுடையவளாய் போக போகிறேன், நான் நிறைவுடையவளாய் போக போகிறேன். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? வாயை திறந்து சொல்லுவீங்களா? என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். யாரு கூட இருக்கிறார்கள்? என் கூட இருக்கிறார். இம்மானுவேலா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் என் கூட இருக்கிறார். பைபிளை நீங்க திறந்து படிச்சீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆபிரகாமோடு இருந்தாரா? ஈசாக்கோடு இருந்தாரா? யாக்கோபோடு இருந்தாரா? மோசையோடு இருந்தாரா? தாவீதோடு இருந்தாரா? அவர் பின்பற்றின யோசுவாவோடு இருந்தாரா? காலேப்போடு இருந்தாரா? பரிசுத்தவான்கள் எல்லோரோடு இருந்தாரா? வேதத்தில் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்களோடு இருந்தாரா? அவர்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்குரைத்தாரா? அதிகமாய் ஒரு வார்த்தை சொல்லும்போது சொல்றாரு, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வல்லமையும் பலனும் இழக்கிற நேரம் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை பலவான்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில சிலரோடு ஆண்டவர் சொல்லுகிறது, நான் வெறுமையா இருக்கிறேன் சொல்லாதே, வெறுமையா இருக்கிறேன் சொல்லாதே. சத்துருக்களின் தேசத்தின் விசாலத்தை மூடுகிறார்கள் சொல்லாதே. பிரச்சனைகள் கழுத்து மட்டும் வந்து நிற்கிறது, எப்படி தப்பிக்க போகிறேன் என்று பயப்படாதே. இன்னைக்கு காலையில சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பது உண்மையானால் உன்னை காப்பதும் உண்மை, உன்னை வெறுமனே அனுப்பாமல் உன்னை நிறைவாக்கி அனுப்புவதும் உண்மை. அல்லேலூயா.
இரண்டாவது காரியத்தை அங்க படிக்கிறோம் பாருங்களேன், அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் என்னோடு இருந்தால், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் என் வாழ்வில், கொஞ்சம் கவனிங்க, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். யாத்ராகமம் 34:10 ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அதற்காக இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அந்த வார்த்தை திரும்ப சொல்றார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் செய்யும் காரியம். பின்னாடி இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, உன்னோடு நான் இருந்து. அது தீர்க்கமா சொல்றார் பாருங்க, உன்னோடு நான் இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். யார் செய்வது? யார் செய்வது? ஆண்டவர் செய்யும் காரியம். சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், வாழ்க்கையில இதுவரைக்கும் சில காரியங்கள் செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம், ஓடி இருக்கிறோம், நின்றிருக்கிறோம், பிழைச்சிருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி சொல்றார், நீ செய்யல நான் செய்தேன். என்ன? நீ செய்யல நான் செய்தேன், நீ கட்டல நான் கட்டினேன், நீ நிக்கல உன்னை நிக்க வச்சிருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீ செய்யல, யார் செய்தது? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் செய்யல, நான் செய்யாத காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். நான் செய்தால் சில நேரம் அது நிலை நிற்காமல் போகலாம், என் மனித பலத்தினால், சுய பலத்தினால் சில காரியங்கள் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியத்தை கொஞ்சம் கவனி. நான் உன்னோடு இருந்தால் இதுவரை கண்டிராத அற்புதங்களை உன் வாழ்க்கையில நீ பார்க்க முடியும்ன்றாரு. நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்குமா? எப்படிப்பட்டதா இருக்குமா? பயங்கரமா இருக்கும். அந்த வார்த்தையை திரும்ப கொஞ்சம் கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவர் என்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். இவர் யார்? ஒரு சாதாரணமான மனிதர் தான், நம்மை போல மனிதன் தான், நம்மை போல ஒரு மனிதர் தான். இவருக்கும் பிரச்சனை இருந்தது, இவருக்கும் ஏளனங்கள் இருந்தது, இவருக்கும் சில துன்பங்கள் இருந்தது. இவரையும் சில நேரம் மதிக்காமல் போனார்கள், இவருக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்தார்கள். ஆனால் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டாலும் என்ன பேசப்பட்டாலும் நீ பயப்படாத மோசே, நீ கலங்காத மோசே, நீ தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார். இகழ்ச்சிகளுக்கு நடுவில், பொறாமைக்காரர்களுக்கு நடுவில், வஞ்சகர்களுக்கு நடுவில், கூட இருந்தே குடிவரிக்கிறவர்களுக்கு நடுவில், துரோகங்களுக்கு நடுவில், பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு நடுவில் தாந்த மோசையோடு கர்த்தர் இருந்தாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு முன்பாக இருக்கிற மனிதர்கள் நமக்கு எதிராய் நிற்கிற போது, நமக்கு முன்பாக இருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு விலகும் போது, நமக்கு முன்பாக இருக்கிற மனிதர்கள் நம்மை குறித்து குறை சொல்லி குற்றஞ்சாட்டி விலகி போகிற போது, நம்ம கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் இஸ்ரவேலிலே குற்றம் பாராதவராய், குறை காணாதவராய், இந்த ஜனத்தை எப்படியாயிலும் மீட்டு இவர்களை கானான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானித்த ஆண்டவர் மோசேட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மோசே மோசே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிற இந்த காலங்களில் நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கா அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த முதல் பகுதியில பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத சில அதிசயங்களை உன் வாழ்க்கையில செய்வேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுமா, பூமி எங்கிலும் செய்யப்படாத சில அதிசயங்கள் என் வாழ்க்கையில நடக்கும். ஆமே. சில விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரம் உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில இதுவரை பார்த்திராத சில அதிசயங்கள் நடக்க போகிறது. இந்த மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில சில அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். அந்த அதிசயமானது இதுவரை பூமியில மனிதர்களால் கண்டிராத அதிசயங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரை கண்டிராத அதிசயங்களை கானாவூர் திருமண வீட்டிலே கர்த்தரால செய்ய முடியுமனா? இதுவரை கண்டிராத அதிசயங்களை ஒரு கூட எண்ணெய் வைத்திருந்தவருடைய வீட்டிலே கர்த்தரால செய்ய முடியுமனா? இதுவரை கண்டிராத
அதிசயங்களை பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தரால செய்ய முடியும்னா, இதுவரை கண்டிராத அதிசயங்களை சில சீமோனுடைய வீட்டில கர்த்தரால செய்ய முடியும்னா, இதுவரை கண்டிராத அதிசயங்களை 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில கர்த்தரால செய்ய முடியும்னா, இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற சிலரோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதுவரை பார்த்திராத, இதுவரை கேள்விப்பட்டிராத, இதுவரை உணர்ந்திராத சில அற்புதங்களையோ என்னால உன் வாழ்வில் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்னால வாழ்க்கையிலையோ செய்ய முடியும். இது நடக்க சாத்தியமில்லை, இது நடக்க வாய்ப்புகள் இல்லை, இது நடக்க முடியாது என்று சொல்லப்படுகிற சில விஷயங்களை கர்த்தர் நடத்தி காண்பிப்பார். என்னால முடியாததுதான், ஆனால் என் தேவனால் முடியும். என்னால முடியாததுதான், ஆனால் என் கர்த்தரால் முடியும். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். காலையில திரும்ப திரும்ப ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நான் பலவீனன்தான், ஆனால் என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் இயலாதவன் தான், ஆனால் என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளங்கள் கழுத்து மட்டும் வந்து வாரிக்கொண்டு போக நினைக்கிற போது, மரணம் கழுத்து மட்டும் வந்து எடுத்து கொண்டு போக நினைக்கிற போது, கர்த்தர் என்னோடு இருந்து என்னை வெறுமனே அனுப்பாமல் காப்பாற்றினவர். கர்த்தர் என் கூட இருந்து இதுவரை கண்டிராத அற்புதங்களை அதிசயங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த சபைக்குள்ள சிலரோடு இன்னைக்கு ஆண்டவர் இதை பேசணும்னு உணர்வு பூர்வமா சில காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள சில அற்புதங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தா என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லுங்க, செங்கடலை இரண்டாய் பிரித்தவர் உனக்காகவும் சில காரியங்களை பிரித்து வழி உண்டாக்குவா. ஆமே. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் உனக்காகவும் சில மாற்றப்படாத காரியங்களை மாற்ற போகிறா. இதுவரை வாழ்க்கையில் இருந்த சில தடைகளை உடைத்து கர்த்தருனை ஜெயமாய் நடத்துவதற்கு சில ஆச்சரியமான திருப்பங்களை உண்டாக்க போகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 கூழாங்கல்கள் தான், 5 கூழாங்கல்கள் தான் இந்த கல்லை கொண்டு ஒரு பெரிய வீரனை வீழ்த்த முடியுமா என்று கேட்டால் 5ம் பயன்படுத்தப்படவில்லை. ஒரே கல் கொண்டு வீழ்த்த கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்து ஒரு அற்புதம் செய்தது போல இன்றைக்கு உன் கையில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் மகா பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் கூட ஒருவர் இருக்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, என் கூட ஒருவர் இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறது வரைக்கும் இதுவரை காணாத ஒரு அற்புதம், இதுவரை கண்டிராத ஒரு அற்புதத்தை நான் காணப்போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு தடவை சொல்லுமா, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். ஆமென். நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். சேர்ந்து ஒரே ஒரு தடவை பாடுமா, என் கூட சேர்ந்து கையை தட்டி, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதம் ஒரு சொல்லுமா, செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். ஓ, செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள். கையை நல்லா உயர்த்தி
என் கூட இருக்கிற தேவனுக்கு சொல்லுங்களேன். தண்ணீரை தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நமக்குள் வசிக்கிறார். அப்படியே கையை உயர்த்தியோடு சொல்லுமா, தண்ணீரை இரத்தமாய் மாற்றினவர், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆலயத்திலிருந்து இங்க புறப்படும் போது சொல்லிக்கிட்டே போனோம், என் கூட இருக்கிறார். எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர்கள் என் கூட இல்லாமல் போகலாம். என்னை பார்த்துக்கிறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க என் கூட இல்லாம போகலாம். ஆனா என் கூட இருக்கிறவர் மாற மாட்டார், விலக மாட்டார், பிரிய மாட்டார், விலகி போகவே மாட்டார். யோசுவாட்ட ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைகளை ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாருன்னு தெரியாது. சிலரோடு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதங்களில், இந்த வருங்காலங்களில் நிச்சயமாய் கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. மூன்றாவது, என்னோடு இருப்பாரானால். ஒரு வார்த்தை சொல்லாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, இந்த வசனம் அழகா போட்டிருக்கு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அந்த வார்த்தை நல்லா சொல்லுங்கம்மா. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல, திரும்ப சொல்லுங்க, உன்னோடும் இருப்பேன். இப்ப உன்னோடு இருப்பேன் சொல்லும் போதே அதுக்கு முன்னாடியே அவர் பிராமிஸ் பண்ணிடுறாரு. என்ன சொல்றாரு? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஒருவனும். சரி, அவன் வெள்ளம் போல வர்றான், பரவாயில்ல. சிறகு விரித்து வர்றான், பரவாயில்ல. பாசான் தேசத்து எருது போல வர்றான், பரவாயில்ல. தேனீக்கள் போல வர்றான், பரவாயில்ல. எதிர்க்கிறவன் எந்த வடிவத்தில் வந்தாலும், எதிர்க்கிறவன் எந்த ஆயுதத்தோடு வந்தாலும், எதிர்க்கிறவன் எந்த சிந்தனையோடு வந்தாலும், எதிர்க்கிறவன் எந்த மனநிலையோடு வந்தாலும், ஏன் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருப்பேன். எப்படி இருப்பேன்னா, மோசையோடு இருந்தது போல இருப்பேன். மோசையோடு எப்படி இருந்தேன்? மோசையோடு எப்படி இருந்தேன்? அவன் என்னெல்லாம் செய்றானோ அதிலெல்லாம் அற்புதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. மோசையோட இருந்து செங்கடலை பிரிச்சனா, மோசையோட இருந்து மாறாவ மதுராவை மாத்தினா, மோசையோட இருந்து கண்மலையில இருந்து தண்ணீரை கொண்டு வந்தனா, மோசையோட இருந்து வானத்தின் மன்னாவை கொடுத்தனா, மோசையோட இருந்து கடற்கரையிலிருந்து சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்தேனா. யோசுவாவே, உங்கூட நான் இருக்கிறப்ப அப்படியே செய்வேன், அப்படியே செய்வேன். எப்படி செய்தார் தெரியுமா? ஆயி பட்டணத்துக்கு விரோதமா யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல ஜெயிக்கணும்னா, ஆனா ஆண்டவர் யோசுவாட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, முன்னாடி ஓடு, பின்னாடி ஓடி துரத்தி வருவாங்க, ஈட்டிய மட்டும் நீட்டு, ஈட்டிய நீட்டு, நீட்டிக்கிட்டே இரு, பெரிய வெற்றி உனக்கு தருவேனாரு. எங்க ஈட்டிய நீட்டிக்கிட்டே, ஈட்டிய நீட்டிக்கிட்டே இருந்தா வெற்றி கிடைச்சிருமா? பைபிள்ல ரொம்ப வினோதமான வெற்றியெல்லாம் பார்க்கலாம். கையை மட்டும் உயர்த்திக்கிட்டே இரு, கையை மட்டும், சாதாரணமானது, கையை மட்டும் உயர்த்திக்கிட்டே இரு, வெற்றி உன்னை தேடி வரும். கவனிச்சீங்களா? வெற்றி உன்னைய ஒண்ணு இல்லப்பா, போய் யோர்தான்ல காலை மட்டும் வை,
யோர்தான்ல காலை மட்டும் வை, யோர்தான் ரெண்டா பிரியறத நீ பாப்ப. ஆண்டவர் சொல்றார், செங்கடலுக்கு நேரம் கோலை மட்டும் நீட்டு, கோலை மட்டும் நீட்டு, நடக்கிறத நீ பாப்ப. இங்கெல்லாம் ஆண்டவர் கிரியைகளை நீங்க கவனிச்சீங்களா? நான் உன் கூட இருந்தா உன்னை எதிர்ப்பது இயற்கையா இருக்க முடியாது, உன்னை எதிர்ப்பது மனிதரா இருக்க முடியாது, உன்னை எதிர்ப்பது ஒரு நோயா இருக்க முடியாது, உன்னை எதிர்ப்பது இந்த உலகத்தின் கிரியைகளா இருக்க முடியாது, உன்னை எதிர்ப்பது சாத்தானின் வல்லமைகளா இருக்க முடியாது, உன்னை எதிர்ப்பது மனித சக்திகளா இருக்க முடியாது, உன்னை எதிர்ப்பது எந்த மண்டலத்தில் எந்த வீதத்தில் வந்தாலும் அத்தனை மேலும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர், அத்தனை மேலும் அதிகாரம் கொடுத்து உங்களை நிலைநிறுத்துகிற ஆண்டவர். இங்க அருமையா சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து உன் கூட இருக்கிறது வரைக்கும் என்ன நடக்கின்றார் பாருங்க, ஒருவனு நிக்க மாட்டான். இன்னைக்கு காலையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கும்பாக நிற்பது எதுவும் இல்லை. எனக்கும்பாக நிற்பது, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கூட போராடுவது எதுவும் இல்லை. என்னை எதிர்த்து நிற்க ஒரு சக்தியால முடியாது. ஏனென்றால் என்னுடைய திறமையில், என்னுடைய வலிமையில், என்னுடைய பலத்தில், என்னுடைய தந்திரத்தில், என்னுடைய யோசனையில் நான் நிற்கவில்லை. தேவனுடைய கிருபையில், தேவனுடைய பலத்தில், தேவனுடைய வல்லமையில், தேவனுடைய அதிகாரத்தில், தேவனுடைய மகத்துவத்தில் நான் நிற்கிறபடியால் எங்கூட இருக்கிற கர்த்தரை கொண்டு சகலவற்றையும் சாத்தியப்படுத்துவேன். எதிரான காரியங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகிறது. விசுவாசம் இருந்தா கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்க, எதிரான அலங்கங்கள் இடிந்து விழத்தான் போகிறது. சிஸ்டர், ஓ பிரதர், எதிரான அலங்கங்கள் இடிந்து விழத்தான் போகிறது. எதிரான யோர்தான்கள் பிரியத்தான் போகிறது. பட்டை எடுத்து வருகிறவர்கள் உங்களுக்கு முன்பாக விழத்தான் போகிறார்கள். ஏனென்றால் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் உங்கள் சார்பில் நிற்கிறார். காலையில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கழுத்து மட்டும் பிரச்சனைகள் வந்தாலும் எங்கூட ஒரு இம்மானுவேல் இருக்கிறார், எங்கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இருக்கும் வரைக்கும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அசீரியன் வந்தான், 3 வருடங்கள் முற்றுகை போட்டான். போகும்போது செத்த முகத்தோட தோல்வியோட திரும்பி போனானா? சில காரியங்களை எதிர்த்து போராடி செத்த முகத்தோட திரும்பித்தான் போக போகுது. உங்களோடு போராடி எதிர்த்து ஐயோ ஒன்னும் செய்ய முடியலையே என்று சொல்லி விரக்தியோடு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரச்சனைகள் விலகுகிற காலங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போறீங்க. நம்பிக்கை இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? இந்த வாக்குத்தத்த வசனங்களை எத்தனை பேர் பிடித்து கொள்ள போறீங்க? எழும்பி நில்லுங்க. இன்னைக்கு நான் தனியா இல்ல, என் கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் தனியா பயணிக்கல, என் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் தனியா இல்ல, என் கூட ஒரு தேவன் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறது வரைக்கும் எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட கையை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாமா? எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, என் கூட ஒரு கர்த்தர், என் கூட கர்த்தர், என் கூட கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரகதன கரம சந்தரா, ஒரகதியா ஹரகதன கதுட ஹாரபா அந்தரோ ஷியா கல்போரதடோ.